இரண்டாவதாக மஸ்ஜித் நபி மதீனா முனவ்வரா குத்பா ஷேக் அலி அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். அந்த குத்பாவுடைய தலைப்பு சில உபதேசங்களும் எச்சரிக்கைகளும். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக இறைவனிடம் பாவம் செய்த நிலைமையில் பாவியாக தௌபா செய்யாமல் ஒரு வந்தால் அவருக்கு நரகந்தான் உரிய இடம், தங்குமிடம். அதில் அவர் நிரந்தரமாக வாழ்வார். மௌத்தும் கிடையாது, நிம்மதியான வாழ்க்கையும் கிடையாது, நரகத்திலே வேதனைப்படுவார். யார் அல்லாவிடம் மோமினான நிலைமையிலே விசுவாசம் கொண்ட நிலைமையில் வாழ்ந்து மரணித்து ஈமானோடு மரணித்து வருவாரோ, நல்லமல் செய்தவராக அவர்களுக்கு உயர்ந்த, அப்படி வரக்கூடிய ஈமான் நல்லமல் செய்தவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கின்றன. அந்த உயர்ந்த அந்தஸ்துகள் கீழே ஆறுகள் ஓடுகின்ற சுவர்க்கங்கள், அந்த சுவர்க்கங்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அது உண்மையிலே பரிசுத்தமாக வாழ்ந்தவர்களுக்கான வெகுமதி. தாகா 74, 75, 76 வசனங்கள். அந்த ஆயத்தை ஓதி ஈமான்தார் மனிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வரும் ஆயத்திலே அழகான ஒரு புத்துமையை சொல்கிறார். அதாவது, ஆதமுடைய மக்களே, உங்கள் ரசூல்மார்கள் உங்களிடம் வருவார்கள், அவர்கள் என்னுடைய ஆயாத்துகளை ஓதி காட்டுவார், தாட்சிகளை ஓதி காட்டுவார்கள், உங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். யார் தக்வாவோடு தன்னை சீர்திருத்தி நல்ல அமல்கள் செய்வாரோ அவர்களுக்கு கவலை, பயம், அச்சம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது. 65 வசனம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மகத்தான ஒரு நோக்கத்தில் உங்களை படைத்திருக்கிறான். எப்பொழுதுமே வானங்கள், பூமிகள், மலைகள் கூட ஏற்க மறுத்த அமானிதத்தை உங்களுக்கு மனிதர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறான். எனவே நாம் அதிலே சீரம் சிறப்புமாக செயல்பட வேண்டும், அந்த அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும். தாம் குறைபாடு செய்து விடுவோம் என்று பிரமாண்டமான படைப்புகள் கூட அஞ்சிய அமானிதத்தை நாம் சுமந்திருக்கிறோம். எனவே நல்லமல் நல்லவர்களாக, சீர்திருத்தவாதிகளாக, அநியாயங்களை, ஹராம்களை தவிர்த்து வாழ்ந்து அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், ஷரியத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். நல்லமல் செய்வார், யார் நல்லமல் செய்வாரோ அது அவருக்கு சாதகமாக அமையும், அவருக்கு அது பாக்கியமாக அமையும். யார் தீய செயல் பாவங்கள் செய்வாரோ அது அவருக்கு, அவருடைய ஆத்மாவுக்கு பாதகமாக அமையும். எனவே உங்களுடைய ரப்பு அடியார்களுக்கு சற்றும் அநியாயம் செய்யாதவன், அணுவளவும் அநியாயம், அணுவின் பிரமாண்டம் அளவு கூட, எடையளவு கூட அநியாயம் செய்யாதவன், அதாவது ஒரு சிறிய அநியாயம் கூட செய்யாதவன். சூரா ஃபுஸ்ஸிலத் 46 வசனம். எனவே ஆதமுடைய மகனே, எப்பொழுதுமே உங்களுடைய ஆரம்ப முடிவை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்துக்கு முடிவுக்கு மத்தியில் உள்ள நிலைமைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். நிலைமைகள் மாறி மாறி வரும். மனிதனை நாங்கள் சிரமத்தோடு படைத்திருக்கிறோம், கடினத்தன்மை, கஷ்டத்தோடு படைத்திருக்கிறோம். அதாவது சிரமம் கலந்தவனாகத்தான் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அவனுக்கு சோதனைகளை, சிரமங்களை முகம் கொடுப்பான். சிரமம் சார்ந்த வாழ்க்கை தான், சிரமத்தோடு நெருக்கடியோடு தான் வாழ அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அதுக்கு பின்னால் அந்த பொறுமைசாலிகளுக்கு, தக்வாதாரிகளுக்கு சிறந்த பாக்கியங்கள், அதிலிருந்து விடுதலைகள், நிம்மதிகள் கிடைக்கும். மனோயிச்சையை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே அதாபு, கடுமையான தண்டனை. எனவே யாரெல்லாம் அநியாயம் செய்தார்கள், அநியாயக்காரர்களை வாழ்ந்தால், தனக்குத்தான் அநியாயம் செய்ய, பிறகு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதுமே தன் ஆடம்பரத்தை பின்பற்றினார், ஆடம்பர வாழ்க்கையை பின்பற்றி அதில் பாவிகளாக இருந்தார்கள் என்று அல்லாஹ். எனவே அநியாயக்காரர்கள் என்றால் ஆடம்பர அளவுக்கு அதிகமாக கூத்து கும்மாளத்திலே வாழ்வார்கள். சூரா ஹூத் 116. அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் அல்லாஹ்களுக்கு போதுமானவன். உண்மையிலே பொதுவாக எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அதிகம் மோதிக்கொள்வார். சிரமங்கள், கஷ்டங்கள், நோயினைகள், நெருக்கடி வரும்பொழுது எங்களுக்கு அல்லாஹ் போதுமான சிறந்த பொறுப்புதார். நபியர்கள் கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் வரும்பொழுது நபியர்கள் அடிக்கடி எப்பொழுதுமே தயார் நிலையில் வைத்திருந்த ஒரு அதிலிருந்து விமோசனம் பெறுகின்ற ஒரு திக்ர், ஒரு தஸ்பீஹ், அல்லாஹ்வை புகழுகின்ற ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய காரியங்களை ஒப்படைக்கின்ற ஒரு வார்த்தை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்படும் பொழுது சொன்ன அந்த வார்த்தையை சஹாபாக்கள் நபியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சிரமங்கள், நெருக்கடி வரும்பொழுது ஓதுங்கள். அபூதர் கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், நீங்கள் காணாதவற்றை நான் காண்கிறேன், நீங்கள் செவிமடுக்காத பல விடயங்களை நான் செவிமடுக்கிறேன். வானம் சுமையினால் பாரத்தில் ஏற்படுகின்ற ஒரு ஓசையை எழுப்புகிறது. அது அப்படி ஓசை எழுப்புவதற்கு அதுக்கு கட்டாய தேவை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான், அந்த ஓசையை வெளியாகுவதற்கு. அதில் ஒரு 4 விரல்களுடைய இடமும் கிடையாது, காலியாக ஒரு மலக்கு நெற்றியை வைத்து அல்லாஹ்வுக்கு சிரம் சாய்த்து கொண்டிருக்காமல், சுஜூதில் இருக்காமல். ஒரு 4 விரல் வைக்கும் இடம் கூட காலி இல்லை. எல்லா இடங்களிலும் மலக்குமார்கள் சுஜூதில் இருக்காங்க. அந்த மலக்குமாருடைய அந்த சுமை தான் வானம் சுமையால் ஒரு ஓசை எழுப்புகிறது. சுமை ஒரு கட்டிலிருந்து ஒரு சுமை பாரங்க கூடுகின்ற பொழுது வருகின்ற ஓசை போன்றும். எனவே நீங்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகம் அழுவீர்கள். அழுகையை கூட்டி சிரிப்பை குறைப்பீர்கள். பெண்களோடு நீங்கள் உங்களுடைய மனைவிமாரோட படுக்கைகளை நீங்கள் இன்பமாக வாழ மாட்டீர்கள், உறங்க மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே பாலைவனம் போன்ற உயர்ந்த மலை பிரதேசங்கள் போன்ற பாலைவனங்கள் போன்ற இடங்களுக்கு ஒதுங்கி, அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கி தனிமையிலே வாழ்ந்து அப்படி வாழ்க்கையை கழிக்கும் முனைவீர்கள். நான் அறிந்த பல விடயங்களை நீங்கள் அறிந்தால் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை அறிவித்த அபூசர் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் வாயிலாக, நான் ஒரு தேவைக்கு வெட்டப்படக்கூடிய ஒரு மரமாக இருந்திருக்கக்கூடாதா என்று தன்னுடைய நிலைமையை அஞ்சி பயந்தார்கள், நினைத்து பயந்தார்கள். திருமறை அதே போன்று
எப்பொழுதுமே கேள்வி கணக்கு கொண்டு இருக்கிறது என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். கபரில் ஒரு ஒவ்வொருவரும் கேள்வி கணக்கு இருக்கிறார். ஆனால் அறியக்கூடிய ஹதீஸ் நபி சொன்னார்கள், ஒரு மையத் கபரில் வைக்கப்பட்டு தோழர்கள் எல்லாம் அடக்கிவிட்டு செல்கின்ற பொழுது அவருடைய காலடி சத்தத்தை கேட்கின்ற அவ்வளவு குறுகிய நேரத்துக்குள் அவர்கள் மக்பராவை விட்டு கபிரிஸ்தானை விட்டு நகர முன்னால் அவருடைய காலடி சத்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே 2 மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் வந்து விடுவார்கள். அவரை எழுப்பி உட்கார வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி அவருடைய தோற்றத்தை காட்டி இவர் சம்பந்தமாக என்ன சொல்லிக் கொண்டிருந்தார், உன்னுடைய நிலைப்பாடு என்ன? அப்பொழுது ஒரு உண்மையான மோமின் சொல்வார், நான் சாட்சி சொல்லுகிறேன் இவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடியான், இறை தூதர், அவனுடைய தூதர் என்று. மோமினுடைய பதில் அப்படி இருக்கும். அப்பொழுது மோமினை பார்த்து சொல்லப்படும், நீ நரகத்திலே போக வேண்டிய சொர்க்கத்தில் நரகத்தில் ரெண்டும் ஒவ்வொருவருக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போகும், நரகத்துடைய நம்முடைய இடங்கள் பாவிகளுக்கு காபிர்களுக்கு போய்விடும். நீ நரகத்திலே போக வேண்டிய இடம் இதுதான். ஆனால் அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து இதோ சொர்க்கத்துக்குரியனாக்கி இருக்கிறான் என்று சொல்லி 2ஐயும் அவர் பார்ப்பார். ஆனால் சொர்க்கவாதியாக சொர்க்கத்து பூங்காக கபர் மாறும். காஃபிர் முனாஃபிக் 2 பேரும், காஃபிரும் சொல்வான் முனாஃபிக்கும் சொல்வான். ஈமானில் பலகீனமான நயவஞ்சகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்கும் பொழுது மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். பேச்சுக்கு நபிகளை பற்றி பேசிக்கொண்டு பாராட்டிக்கொண்டு புகழ்ந்து கொண்டு இருந்தேன். வாழ்க்கையில் இருக்கவில்லை, உண்மையான அன்பு இருக்கவில்லை என்ற கருத்திலே சொல்லுவான். மக்கள் சொல்வதை சொல்லிக் கொண்டிருந்தேன். அவனுக்கு சொல்லப்படும், உனக்கு தெரியாது, தெரியாமலே போகட்டும், நீ தெரிய முயற்சிக்கவும் இல்லை, படிக்க முயற்சிக்கவும் இல்லை, முனையவும் இல்லை, தெரியாதவனாகவே இருந்து விட்டாய், தெரிய முயற்சிக்கவும் இல்லை, உனக்கு நீ அதை பற்றிய தகவல்களை படிக்கவும் இல்லை, அல்லது அதை பற்றி சொல்லப்பட்ட விடயங்களை நீ வாசிக்கவும் இல்லை, ஓதவும் இல்லை என்ற கருத்தில் சொல்லிவிட்டு அவனுக்கு பெரிய ஒரு இரும்பு சுத்தியல் போன்ற ஒரு ஆயுதத்தில் அடிக்கப்படும் 2 காதுகளுக்கு மத்தியிலே கடும் சத்தம் ஓசை எழுப்புவான். அந்த வருத்தத்தினால் மனித இனம் ஜின்னினத்தை தவிர மற்ற எல்லா படைப்பினங்களும் அந்த ஓசையை கேட்கும். புகாரி முஸ்லிம் முதலியவர். எனவே அல்லாஹ் உறுதியான வார்த்தையை கொண்டு மூமின்களை உறுதிப்படுத்துவான். காபிர்களை அல்லாஹ் வழி தவற செய்து விடுவான். அவர்களுக்கு துனியாவுடைய சாட்சிகள் எந்த பயனும் அளிக்காத நபிமார்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கணக்கேற்பான். ஒவ்வொரு சமுதாயத்துடைய நபியாலைக்கும் நபிமார் ரசூல்மார் கேட்பான். நீங்கள் உண்மையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதி நபி வரைக்கும் எல்லா ரசூல்மாரிடம் கேட்பான், உங்களுடைய அமானிதங்களை ஒப்படைத்தீர்களா, தூதை ஒப்படைத்தீர்களா, அமானிதத்தை ஒப்படைத்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு படைப்பினங்களுக்கு சாட்சியாக கொண்டு வருவான். சூரத்துன் நிஸா 41 வசனம். எப்படி ஒவ்வொரு சமுதாயத்திலும் சாட்சியாளரை கொண்டு வரும் சமயம் உங்களை அனைவருக்கும் எதிரான சாட்சியாளர் உங்களை கொண்டு வரும் சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்? அன்றைய நாள் காபிர்கள் ஆசிப்பார்கள். அல்லாஹ் ரசூல் அவர்களுக்கு உங்களுக்கு மாறு செய்தவர்கள் ஆசை வைப்பார்கள். அவர்கள் பூமியோடு அப்படியே மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா, பூமியோடு அப்படி சமப்படுத்தப்பட்ட தரைமட்டமாக இருக்கக்கூடாது, நாங்கள் எழுப்பப்படாமல். அவர்கள் எந்த பேச்சையும் மறைக்க முடியாது. இங்கு உலகத்தில் மறைத்து இரட்டடிப்பு செய்து கொண்டு மறுமையில் எதையும் மறைக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு சாஃபாத் 24 அவர்களை நிறுத்துங்கள், அவர்களின் கேள்வி கணக்கு கேட்கப்பட வேண்டும், கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்காக நிறுத்துங்கள். எனவே நீங்கள் என்ன ஒருவருக்கு ஒரு உதவி, ஒரு உலகத்திலே உதவி ஒத்தாசை புரிந்து பண்ண ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்கிறீர்களே, என்ன ஹெல்ப் சப்போர்ட் கேளுங்களே, அப்படி நடக்க முடியாது. அதை அல்லாஹ் சொல்லுவான். எனவே ஒவ்வொருவரும் யார் யாருக்கான ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள் அவருடைய கேள்வி கணக்கு கேட்கப்படும். ரசூல்மார்களிடமும் நாங்கள் நிச்சயம் கேள்வி கணக்கு கேட்போம். அதாவது ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்திடமும் கேள்வி கணக்கு கேட்போம், ரசூல்மார்களிடமும் கேட்போம். எனவே நாங்கள் அவர்களுக்கு எல்லா தகவல்களையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லி முன்வைப்போம். அவர்கள் செய்த செயல்களுக்கு நாங்கள் பராமுகமானவர்கள், அந்த அவ்விடத்தை விட்டு மறைவானவர்கள் எல்லாவற்றையும் முற்று நோக்கி பதிந்து வைத்திருக்கிறோம். 6 ஓதி ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட கேள்வி கேட்பான். அபு பர்ஸா அஸ்லம் அலி ஹதீஸ் நபி சொன்னார்கள், ஒரு அடியானுடைய 2 கால் பாதங்கள் நகர முடியாது. அவருடைய ஆயுளை பற்றி, எப்படி ஆயுளை பயன்படுத்தினாய் அதை பற்றி, அதே போன்று அறிவை கற்றாவின்படி என்ன அமல் செய்தாய், அதே போன்று சொத்து செல்வம் பொருளாதாரத்தை எங்கிருந்து எப்படி சம்பாதித்தாய், எந்த வழியிலே செலவழித்தாய் என்று, உடலை எந்த விடயங்களிலே பயன்படுத்தினாய், 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கால்பாதம் நகராது. அந்த கேள்வி கேட்கப்படும் வரைக்கும் நகர முடியாது. திருமதி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே பொதுவாக கேள்வி கணக்கு என்பது சிரமமான விடயம். அதை அல்லாஹ் கேட்பவன் துருவி அந்த கேள்விகளை கேட்கக்கூடியவன் ஒரு எல்லாவற்றையும் அறிந்த ஒரு அல்லாஹ் தான் கேட்பான். விடயம் தெரியாதவன் தெரிந்து கொள்ள கேட்கின்ற கேள்வி அல்ல, விடைகள் எல்லாம் தெரிந்துவிட்டு தெரிந்தவர் வைக்கின்ற பரீட்சை கேள்விதான் அது. எனவே அவனுக்கு எதுவும் மறையாது, அவன் உள்ளத்தில் உள்ள ஊசலாட்டோடைய விஷயங்களை அறிந்தவன். எனவே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கால் நகர முடியாது. எனவே பொதுவாக சுராத் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கு. தாண்டி சென்றால் கடந்தால் சுவர்க்கம், இல்லாவிட்டால் விழுந்தால் நரகம். அந்த 4 கேள்விகளை பதில் சொல்ல. இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த நாள் உண்மையாளர்களுக்கு அவருடைய உண்மைத்தன்மை, உண்மையான விசுவாசம் பயனளிக்கும். அவர்களுக்கு கீழே 6 ஓடுகின்ற சொர்க்கம் இருக்கும், சொர்க்கங்கள் உள்ளன, அது நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு அவர்களும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டார்கள். அது மகத்தான வெற்றி. ஈமான்தாரிகள். அல்-மாஇதா 119. எனவே பொதுவாக பணத்தை பற்றி கேட்கப்படும்.
ஆயுளை பற்றி கேட்கப்படும், பணத்தை பற்றி கேட்கப்படும். எங்கே சொல்றது? ஏதோ கஷ்டமான கேள்வி, ஒவ்வொரு கணக்கு காட்டிக் கொண்டிருக்க வேண்டும். அது சிரமமான கட்டம். எனவே எப்பொழுதுமே செலவழிக்கும் நிலவழிகளை தேடி செலவழிக்க வேண்டும். ஹலாலா ஹராமா கேள்வி கணக்கப்படும். நன்மை ஹலாலான பணம் எப்பொழுதுமே அது உயர்ந்த சொர்க்கங்கள் கட்டி செல்லும். ஹராமான பணம் எப்படி அது துப்பாக்கியத்தை ஏற்படுத்தி நரகத்திலே தள்ளிவிடும். எப்பொழுதுமே ஹலாலான சம்பாத்தியம், நல்ல வழிகளை செலவழிக்க வேண்டும். ஹவுலால் அன்சாரிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டேன். நிச்சயமாக சில மனிதர்கள் பொதுச் சொத்துக்களிலே புகுந்து விளையாடக்கூடிய, பொதுச் சொத்துக்களை கண்டபடி பாவிக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய, அபகரிக்கக்கூடிய மக்கள் உருவாகுவார்கள். எந்த உரிமையும் இல்லாமல். அவர்களுக்கு கியாமத் நாளில் நரகம்தான் உண்டு, நரக நெருப்பு தான் உண்டு என்று சொல்லி அல்லாஹ் பொருளாதார விடயங்களை தகாத முறையிலே, முறைகேடாக, அதிலும் குறிப்பாக பொதுச் சொத்துக்களிலே விளையாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நரகம் இருக்கிறது என்று நபியவர்கள் எச்சரித்த அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு, பொருளுடைய பொறுப்பு என்பது பெரும் பொறுப்பு. கவனமாக செயல்பட வேண்டும். எப்பொழுதுமே மன இச்சைக்கு ஹராமான வழிகளை செலவழித்து விட்டால் நரகத்துக்குரியவர்கள் மாறிவிடுவோம். எனவே தேவையுள்ளவர்கள் கொடுப்பது, அதன் மூலம் உரிய இடங்களில் செலவழிப்பது ஈடேற்றத்துக்கு காரணமாகும். அமல் கற்ற இல்மைப்படி அமல் செய்ய வேண்டும். தேவையுள்ளவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அளவு ஏவ வேண்டும். தீமை தடுத்து நாம் தவிர்க்க வேண்டும், மற்றவர்களை தடுக்க வேண்டும். நன்மை ஏவ வேண்டும், தீமை தடுக்க வேண்டும். எனவே ஒரு மனிதருக்கு நல்வழிகளை காட்டுவது மிகப்பெரிய உபகாரம். எனவே கெடுதியை விட்டு பாதுகாப்பது சிறந்த அந்த அறிவின் மூலம் மற்றவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும். நாம் நேர்வழி நடக்க வேண்டும். வாலிப பருவத்தை பற்றி கேட்கப்படும், ஆயுளை பற்றி கேட்கப்படும். எப்படி வாழ்ந்தாய்? உண்மையிலே வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் நினைத்து வருந்தி தௌபா செய்து உண்மையான தௌபாவை செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான், ரஹ்மத்துக்குள் அவரை நுழைப்பான், ரஹ்மத்தோடு இணைத்துக் கொள்வான். எனவே பாவம் செய்கின்ற பொழுது தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். வாலிப பருவத்தை ஆயுளை நல்ல வழியை பயன்படுத்த வேண்டும். அன்றைய அல்லாஹ்வுடைய எதிரிகள் எழுப்பப்பட்டு நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்கள் பிரித்து நரகத்தின் பக்கம் விரட்டப்படுவார்கள், அனுப்பப்படுவார்கள். நரகத்தில் வந்துவிட்டவருடைய செவிப்புலனுடைய பார்வையுடைய தோள்கள் எல்லாமே செயல்படி சாட்சி சொல்லும், எதிராக பேசும். எனவே அல்லாஹ்விடத்தில் யாரும் அங்கே பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தால், எப்பொழுதுமே 4 நிலைமைகளில் பொய்யாக நரகத்துக்குரியவராகவே வாழ்ந்தால் நரகத்திலே போடப்படுவார். எனவே மனிதன் அன்றைய நாள் பிற்படுத்திய அனைத்து முன்பின் பாவங்கள், செயல்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் மனிதன் சொல்லி காட்டப்படும். கியாமா 13வது வசனம். அதேபோல் மனிதனை உன்னை கண்ணியமான இறைவனோடு தொடர்பு கொள்ளாமல் அவருடைய நேர்வழி பின்பற்றவனை ஏமாற்றியது என்று அல்லாஹ் கேட்கிறான். மனிதர்களே, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் கஷ்டப்பட்டு அமல் செய்ய அல்லாஹ் சந்திப்பீர்கள். அல்லாஹ் பக்கம் நீங்கள் சிரமப்பட்டு ஒவ்வொரு பாடுபட்டு அமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லதோ கெட்டதோ சந்திப்பீர்கள். எனவே யாருடைய ஏடு வழக்கறது கிடைக்கும் ஒரு இலகுவான கேள்வி கேட்கப்படுவார். குடும்பத்தின் பக்கம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு திரும்பி செல்வார். யாருடைய அந்த நன்மையும் எழுதப்பட்ட ஏடு முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுமோ அவர்களுக்கு தனக்குத்தானே அழிவின் நாசத்தை அழைத்துக் கொள்வார்கள், தனக்குத்தானே சபித்துக் கொள்வார்கள், பத்வா செய்து கொள்வார்கள், நரகத்தில் நுழைவார். நிச்சயமாக ஏற்கனவே உலகத்திலே குடும்பத்திலே ஜொலியாக சந்தோஷமாக வாழ்ந்தவர் என்ற குர்ஆன் வசனத்தை இன்ஷிகாக் 6 முதல் 13வது வசனம் வரைக்கும் ஓதி பரக்கத்துக்காக துஆ செய்து இஸ்திக்பார் செய்து 2வது குத்பா ஹம்து ஸலவாத் தக்வீருக்கு பின்னால் அந்த நபி அவர்களை அனுப்பிய அந்த பாக்கியத்துடைய அந்த ஆயத்தை ஓதினார்கள். முதலாவது குத்பாவில் ஓதப்பட்ட அல்லாஹ் நபி அவர்கள் அனுப்பிய உபகாரம் என்ற ஆயத்தை ஆல் இம்ரான் 30 ஓதினார்கள். நபியவர்களை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபியவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். நாம் தகுதி உள்ளவர்கள் மூமின்கள். எனவே நபியவர்கள் மூமின்களுக்கு கடமைப்பட்ட வேண்டும் அல்லாஹ் சொல்கிறார். அவர்களை விட, அதாவது மூமின்கள் தன்னைத்தான் மதிப்பதை விட, முதன்மைப்படுத்துவதை விட நபியவர்களைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும். நபியவருடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள் போன்றவர்கள். அஹ்ஸாப் 6வது வசனத்தை ஓதி ஈமான்தார்களை அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் வழிபட்ட நடங்கள், கேட்டு நடங்கள், பேச்சுக்களை கட்டளைக்கு அடிபணிந்த நடங்கள். ரசூல் உங்களை அழைத்தால் நல்வழி பக்கம், உங்களை நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நேர்வழியான வாழ்க்கை வாழ வைப்பதற்கு அழைத்தால் நீங்கள் பதிலளியுங்கள். அன்பால் 24வது வசனத்தை ஓதி இறுதியாக உங்கள் ஒருவர் நான் அவருடைய பெற்றோர் பிள்ளைகள் மனித சமுதாயத்தோட ஒப்புக்குறின மாறும் வரைக்கும் உண்மையான ஈமான்தாரி அடைய முடியும் என்ற ஹதீஸையும் சொல்லி, அந்த அல்லாஹ்வுடைய நேசமும் மன்னிப்பும் கிடைக்கின்ற நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற அந்த ஆயத்தை மோதி, இதனுடைய நேர்வழி, நேரான வழி, அதை பின்பற்றுங்கள். பல வழிகள், தவறான வழிகளை பின்பற்ற வேண்டாம். அது உங்களை நேரான வழியை விட்டும் சிதறடித்துவிடும், திசை திருப்பிவிடும். அது உங்களுக்கு அல்லாஹ் செய்கின்ற புத்திமதி உபதேசம், சொல்லுகின்ற உபதேசம் புத்திமதி. நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்கென்ற அந்நாமுடைய 153 வசனத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஹுதைஃபா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவின் மொழிபெயர்ப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.